ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 2024 என்னென்ன ஸ்டாக்லலாம் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேயா, சுஸ்லான் எனர்ஜி அதனோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரினியூவபிள் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் கம்பெனி. ஓகே, மார்க்கெட் கேபிட்டல் 64,000 crores இருக்குது. ஸோ இப்போ அது வந்து 47.7 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்னால் என்னென்னா, இந்த ரிசல்ட்ஸை வச்சு தான் கம்மிங் இயர்ஸில் வந்து அந்த ஸ்டாக்கு எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா, இந்த ரிசல்ட்ஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களோட மார்ஜின் என்ன இருக்குது, ப்ராஃபிட் என்ன இருக்குது, ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ ப்ராஃபிட், இப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது எவ்ரி 3 monthsக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேயா, ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதனோட ஃபஸ்ட்டு வந்து அதனோட சேல்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ், இது வந்து உங்களுக்கு 21 March 2021 to December 2021, இது எல்லாமே Q1, Q2, Q3, Q4 4 ரிசல்ட்ஸ் இன் 2021. நெக்ஸ்ட்டு 2022 4 ரிசல்ட்ஸ். இப்போது வந்து 2023 வந்து 4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக டிசம்பரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இது எல்லாமே இந்த வேல்யூஸ் எல்லாமே க்ரோஸில் இருக்கும். ஓகே, இது வந்து 1560 crore வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்பென்சஸும் ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பென்சஸும் அது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். டிசம்பர் 2022 215 crores வந்து இருந்திருக்கு. ஸோ இப்போது வந்து அதனோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 248 இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 2022 வந்து பாருங்கள் 78 crores தான் இருந்திருக்கு. இப்போ வந்து டிசம்பர் 2022 203 crores இருந்திருக்கு. ஸோ அதனோட ஈக்விட்டி கேபிட்டல் லாஸ்ட் இயரில் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து அதிகமாக இருக்குது. 2719 crores வந்து இருக்குது. நெக்ஸ்ட் அவங்களோட பாரோயிங்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ பாரோயிங்ஸ் கம்மியாக இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த கம்பெனிக்கு வந்து நல்லது. ஸோ பாரோயிங்ஸ் வந்து 146 crores தான் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ கம்மிங் இயரில் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கணும் நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதனோட அனலைசிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா 48 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஸோ 45 வரைக்கும் அது ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய அனலைசிஸ் படி இதனோட டார்கெட் வந்து 130 வரைக்கும் போகலாம். இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்டாக்காக சொல்லலாம். ஸோ சுஸ்லான் எனர்ஜியோட டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஸ்டாக் பற்றி நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம்.